ஹலோ ஹாபிஸ். இன்றைக்கி ஒரு அல்ட்ரா லாங் ரேஞ்ச் பில்டு ஒன்று பண்ண போகிறோம். AOS UL8 இந்த ஃப்ரேம் வச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பில்ட் பண்ண போகிறது 8 இன்ச் FPV. நார்மல் 5 இன்ச்சோட கம்பேர் பண்ணுறப்போ பாடி மட்டும் பாருங்கள். இந்த பில்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேராக தான் யூடியூப்பில் பார்க்க முடியும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் பண்ணலை. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இது வரைக்கும் பண்ண பில்டை விட இது வந்து ரொம்ப ஹை அண்ட் பில்டாக இருக்க போது. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஃபஸ்ட் இந்த பில்டுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த பில்டு வந்து நமக்காக பண்ணல, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமு, இது வந்து AOS அப்படின்ற பிராண்ட்லேருந்து UL8 இந்த மாடல் ஃப்ரேம், சரிங்களா? ஆர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டியூயல் சப்போர்ட் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி 8 மோட்டர் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி மாடல் ஏதாவது பில்ட் பண்ண போகிறீங்கன்னா கூட நீங்கள் இந்த ஃப்ரேமை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 மோட்டர் மட்டும் தான் போட போகிறோம். ஜஸ்ட்டு GoPro இந்த மாதிரி ஆக்ஷன் கேமரா லிஃப்ட் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம 6S 2P 12 பேட்டரி லிஃப்ட் பண்ணுற மாதிரி அந்த பில்டு தான் பண்ண போகிறோம். இது வந்து சினி லிஃப்டர் மாதிரி பண்ண போகிறதில்ல, ஒரு ஹாபிஸ்ட் யூஸ் பண்ண போகிற லாங் ரேஞ்ச் பில்டு, சரிங்களா? ஃப்ரேமோட ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15,000 கிட்ட வருது. இது வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காரு ஃபாரின்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளைட் கண்ட்ரோலர். இது வந்து ஹோலிப்ரோன்ற பிராண்ட்லேருந்து கக்கூட்டே H7, சரிங்களா? H7ன்றது இதில் இருக்கிற ப்ராசஸரு. நம்ம யூஸ்வலாக FPVயில் யூஸ் பண்ணுற F4, F7 இந்த சீரீஸ் ப்ராசஸர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இது வந்து அதுக்கு அடுத்த சீரீஸ் ப்ராசஸரு. ப்ளஸ் இதில் இருக்கிற பேரோமீட்டரு, கைரோ, ஆக்சலரோமீட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்டேட்டடான காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ FC இதோட ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 9,000 கிட்ட வருது. நெக்ஸ்ட்டு வந்து ESC, இதுவும் ஹோலிப்ரோ தான். டெக்கோ AM32, யூஸ்வலாக BL ஹெலி, ப்ளூ ஜே அதெல்லாம் இருக்கும். இதில் வந்து ARM32, இது வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஓப்பன் சோர்ஸ் ஃபேம்வேரு. அதே மாதிரி இந்த மஃப் செட்ஸும் பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருக்கும். பில்டு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப லாங் ரேஞ்ச் போகிறதுனால காம்பனன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி FC, ESCலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபெயில் ப்ரூஃபாக இருக்கும், உங்களுக்கு ஃபுல் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்பி நீங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு மோட்டார்ஸு, ஐஃப்ளைட் பிராண்ட்லேருந்து ஜிங் 2806.5 மோட்டர் பார்த்தீங்கன்னா 1300 kV. இது வந்து 7 இன்ச் ப்ரொப்பலரும் சப்போர்ட்டட் தான், 8 இன்ச் ப்ரொப்பலரும் சப்போர்ட்டட் தான். கம்பெனியை பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் 8 இன்ச் ப்ரொப்பலர் இதில் நீங்கள் போடலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக கொடுத்துருக்காங்க. சரி, இது சொல்ல மாட்டேனே. ESCயோட ரேட் பார்த்தீங்கன்னா அது ஒரு 9,500 வருது. ஓகே, ஸோ மோட்டர்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஒரு மோட்டரோட ரேட் பார்த்தீங்கன்னா 3,200 ரூபாய். மொத்தம் 4 மோட்டர் வாங்கியிருக்கோம், 12,800 ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து VTX. ஆப்வியஸ்லி நம்ம DJI O4 Pro தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா ரொம்ப லாங் ரேஞ்ச் எடுத்துகிட்டு போகிறோம். இதுதான் இருக்கிறதுலே லேட்டஸ்ட்டாக இருக்கிற டிஜிட்டலில் அதிக ரேஞ்ச் போகிற VTX. இது நீங்கள் நம்ம ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க, பார்க்கலான்னு செக் பண்ணி பாருங்கள். ஆண்டனாஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஆண்டனாஸ் தான் போட போகிறோம். O4ல் இருக்கிற ஆண்டனாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ எக்ஸ்டர்னல் ஆண்டனாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அடாப்டர்ஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து IPEX to SMA அடாப்டரு, ஆங்கிள்டு அடாப்டர். டைட் வைக்கிறப்போ ரொட்டேட் ஆனாலும் பிஞ்சு போகாது, அது மாதிரி ஆங்கிள்டாக இருக்கும். இது வந்து ரேடியோ மாஸ்டர் பிராண்டு தான். இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து IPEX to RPSMA கனெக்டரு. இது வந்து SMAவுக்கு நமக்கு இன்னொரு அடாப்டர் வந்து 2 வாங்கியிருக்கோம். அப்புறம் ஆண்டனாஸ் பார்த்தீங்கன்னா ஜப்பாசிலேருந்து மம்போடா 2ல டியூயல் ஆண்டனா. ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டனா இருக்கும். ஸோ மொத்தம் நமக்கு 4 கிடைக்குது. ஒரே இதுலேயே மேலே ஒரு ட்ரில்லை போட்டு இன்னொரு இது கனெக்ட் பண்ணியிருக்கானுங்க. இல்லை பார்த்தாலே தெரியுது. இது ஒரு ரிவ்யூவில் பார்த்தா நல்லா இருக்குன்னு அது வந்து ஒரு 2 வாங்கியிருக்கோம். இதோட ரேட்டு ஒரு இது பார்த்தீங்கன்னா அரௌண்டு 900 வருது. ஒரு ஆண்டனா 900 ரூபாய். ஓகே, 2 ஆண்டனா 1,800 ரூபாய். இந்த கனெக்டருக்கான மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து GPS. இதுவும் ஐஃப்ளைட் பிராண்ட்லேருந்து M10 GPS, 25x25 mm ஆண்டனாவோட சைஸ் இருக்கும். நல்லா பெரிய சைஸாக இருக்கும், அதனால் நமக்கு சீக்கிரமாக GPS லாக் ஆகும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய் வருது. அடுத்தது ரிசீவருக்கு ரேடியோ மாஸ்டர்லேருந்து DBR4 இந்த ரிசீவர் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா
டியூயல் பேண்டு டைவர்சிட்டி ரிசீவர். டியூயல் பேண்டுன்றது 2.4 GHz பேண்டும் இருக்கும், 915 பேண்டும் இருக்கும். ரெண்டுமே அட் அ டைமில் ஒர்க் ஆகும். சரிங்களா? இந்த ரிசீவருக்கு வந்து நீங்கள் நோமேட் மாடியூல் ஒன்று லான்ச் பண்ணாங்க. அந்த மாடியூலோ இல்லை GX12 டிரான்ஸ்மிட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வேறு டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணலாம், ஆனால் ஏதாவது ஒரு பேண்டை தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாக்ஸர் யூஸ் பண்ணுறீங்கன்னா பாக்ஸரில் டிஃபால்ட் இருக்கிறது 2.4 GHz. அந்த 2.4 GHz மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ரேடியோ மாஸ்டர் TX16, TX12, அப்புறம் ஜாரோ, பாக்கெட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2.4 தான் இன்பில்டாக இருக்கும். அது எல்லாமே நீங்கள் 2.4 தான் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ரேடியோ மாஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா பேண்டிட் சீரியஸில் மாடியூல்ஸ் இருக்குது. அது வந்து 915 சப்போர்ட் ஆகும். 915னா நீங்கள் இதில் இருக்க 915 மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதில் இருக்க டைவர்சிட்டி ரெண்டையுமே யூஸ் பண்ணணும், அட் அ டைமில் ரெண்டையுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நோமேடோ இல்லை GX12 நீங்கள் யூஸ் பண்ணணும். நாங்கள் வந்து பாக்கெட் டிரான்ஸ்மிட்டர் இருக்குல்ல, அதில் வந்து நோமேடு மாடியூலை போட்டு இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆண்டனாஸ்லாம் ரொம்ப லாங் ரேஞ்ச் சப்போர்ட்டட் ஆண்டனாஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் எக்ஸ்ட்ராவாக 915ல் 2 ஆண்டனா, அப்புறம் 2.4 ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா 2 வாங்கியிருக்கோம். ஸோ ஆண்டனாஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1700 ஒரு ஆண்டனா. அந்த 915 ஆண்டனா பார்த்தீங்கன்னா 500, 2.4 பார்த்தீங்கன்னா 350 ருபீஸு. அப்புறம் மாடியூல் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 3800 வருது. ரிசீவருக்கு மட்டுமே 5500 ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பில்டில் பஸ்ஸர் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எங்கேயாவது மிஸ் ஆகிடுச்சு, கீழே விழுந்துருச்சு, கிராஷ் ஆகிடுச்சுன்னா நமக்கு பஸ்ஸர் பேட்டரியை பிடிங்கிட்டு வந்தால் கூட பஸ்ஸர் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா பஸ்ஸரில் ஒரு இன்பில்டாக பேட்டரி இருக்கும். ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் ஒரு LED லைட்டும் இருக்கும். நைட்டு எங்கேயாவது விழுந்தால் கூட அந்த LED லைட்டு விட்டு விட்டு எரியும். அந்த SOS மூடில் வந்து நமக்கு எரிய ஆரம்பிச்சிடும். அதை வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து VFly அப்படின்ற பிராண்ட்லேருந்து ஃபைண்டர் 2. இது வந்து 1000 நினைக்கிறேன், 900 1000 இந்த பஸ்ஸரு. நீங்கள் லாங் ரேஞ்சு ட்ரோன் மட்டும் இல்லை, எந்த ட்ரோன் யூஸ் நீங்கள் பில்ட் பண்ணாலும் பஸ்ஸர் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்ரி ஸ்ட்ராப்பு. அதை விட முக்கியமானது ப்ரொப்பலர்ஸ். இது பார்த்தா என்னன்னு தெரியுது, இது சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு இது ப்ரொப்பலர்னே தெரிஞ்சது. இது வந்து HQ ப்ராப்ஸ் அந்த பிராண்ட்லேருந்து 8 இன்ச் ப்ரொப்பலர். 8 இன்ச் ப்ரொப்பலர், 4 இன்ச் வந்து நமக்கு பிச் இருக்கும். மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்டு நைலான் மெட்டீரியல் செஞ்சுருப்பாங்க, அதனால் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. ஓகே, பிளாக் கலர் தான் இது வருது டிஃபால்ட்டாக. ப்ளஸ்ஸு புஷ் வேறு கொடுத்துருக்காங்க. இந்த பழைய RC பிளேனுக்கு வாங்குகிற ப்ரொப்பலர்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதோட ஒரு ப்ரொப்பலரோட ரேட் பார்த்தீங்கன்னா 500 வருது. இது வந்து மொத்தம் 8 ப்ரொப்பலர் வாங்கியிருக்கோம். அதுவே 4000 ருபீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் பேட்டரி ஸ்டாப்பு. நம்ம இருக்கிறதுலே பெரிய பேட்டரி யூஸ் பண்ண போகிறோம். லித்தியம் அயானு மாலிசெல் 21700 செல் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு பேக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வரும். நான் இந்த வீடியோவில் அதை காட்டல, ஏன்னா நான் இன்னும் இதை பில்ட் பண்ணலை பேட்ரிஸு. அதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஸ்ட்ராப்பாக இருக்கணும். அதனால் இதுவும் iFlight பிராண்டு தான். 400 mm 400x25. ஸோ இந்த பேட்டரி ஸ்டாப் யூஸ் பண்ணுறோம். பேக்கப் 5 இது. ஸோ பேக்கப் 5 வந்து 800. அப்புறம் இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோவா ஸ்பேர்ஸு அந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுக்கல. பேட்ரி பேடே அவன் கொடுக்கல, அதுக்கு பேட்ரி பேட் தனியாக வாங்கியிருக்கோம். ஃப்ளைவ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து பேட்ரி ஸ்டாப்பு, பேட்ரி பேடு. இது வந்து 250 2 வாங்கியிருக்கோம். ஏன்னா நீளமான பேட்ரி நம்ம சேவ் போகிற பேட்ரி, அதனால் 1 பத்தாது, அதனால் 2 வாங்கியிருக்கோம். இது ஒரு 500. ஓகே, காம்பனன்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. அது இல்லாமல் அடிஷ்னலாக நமக்கு ஃப்ரேமுக்கு 3D பிரிண்ட்ஸ் இருக்குது. இது வந்து நமக்கு நீங்கள் AOS வெப்சைட்லேயே உங்களுக்கு இந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ஃபைல் கிடைக்கும், நீங்கள் தனியாக அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லோக்கலில் கொடுத்து நம்ம வந்து ரெட் கலரில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். TPU மெட்டீரியல் தான். சரிங்களா? ஸோ பில்டு டைமில் நான் ஒரு பிரிண்ட்டும் எதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணணுன்றதை காட்டுறேன். ஓகே, பில்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இந்த டிசைன் நீங்கள் பார்க்குறப்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். மொத்தம் இந்த ஆம் பீஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 பீஸ் வரும். மொத்தம் நமக்கு 4 ஆம் இருக்கு இல்லையா? ஒரு ஆம் பார்த்திங்கன்னா 2 பீஸ் வரும். இது எல்லாமே ஒரே டைமென்ஷன் தான், கொஞ்சம் கூட மாறி இருக்காது. அதனால் நான் எப்படி பில்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி கண்டினியூஸாக பார்த்து பில்ட் பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த மோட்டர் சப்போர்ட்டு, மோட்டர் மவுண்ட்டு. மேலே கீழே ஒரு பீஸ் வரும். நம்ம 2 பீஸ் இப்படி வந்து சாண்ட்விச் பண்ணிட்டோம் அப்படின்னா மோட்டர் வந்து லேட்டராக மாட்ட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே மோட்டரை மாட்டிட்டு தான் நம்ம ஆமையை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆம் நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன்.
அதை பார்த்து அப்படியே மீதி 4 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 2 பீஸு, இது 2 பீஸு. அப்புறம் ஸ்டாண்ட்-அப்ஸ் இருக்கும். ஸ்டாண்ட்-அப் பார்த்தீங்கன்னா இந்த குட்டியாக கொடுத்துருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கோங்க, சரிங்களா? அப்புறம் மோட்டார் பார்த்தீங்கன்னா குட்டி இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா சாஃப்ட் மவுண்ட்டாக இருக்கும். மோட்டார் வந்து சின்ன வைப்ரேஷன் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஒரு பக்கம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெளியே வரணும். இந்த 3 ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உள்ளே வரணும். அதாவது இந்த ஒயர் வந்து இப்படி வரணும், சரிங்களா? ஓகே, ஒரு ஸ்க்ரூ லைட்டாக டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் போடுங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூவுமே நல்லா டைட் வச்சுருங்க. திருப்பி நம்ம கழட்ட முடியாது. ஓகே, வந்து 5 mm ஸ்க்ரூ. இந்த குட்டி ஸ்டாண்ட் ஆஃப் கொடுத்துருக்கானா, ஒரு ஆம் எடுத்து இந்த ஒரு ஸ்லாட் இருக்கா அதில் புஷ் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆம் எடுத்து இன்னொரு ஸ்லாட்டில் புஷ் பண்ணிட்டு அந்த ஆம் பிடிச்சிச்சா. அப்புறம் இந்த ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு 3D பிரிண்ட் இருக்குது, அதை நான் போட்டுடுறேன். த்ரீடி பிரிண்டை போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் லென்த்தான ஸ்க்ரூ 6 mm, அது 6 mm ஸ்க்ரூ போட்டு ரொம்ப போட்டு அழுத்தாதீங்க, 3D பிரிண்ட் பிஞ்சிட்டு போயிடும். அதனால் ஓரளவுக்கு ஒரு ஃபேரான டைட் வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கூட ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் வருது. அது ஃபஸ்ட்டே போட்டுருந்தா ஈஸியாக இருக்கும். அப்படியே உள்ளே வச்சுட்டு அப்புறம் பாட்டம்லேயும் ஒரு ஸ்க்ரூ. ஓகே, ஒரு ஆமில் மொத்தம் நமக்கு 3 ஸ்டாண்ட் ஆஃப். அதே மாதிரி ஒயரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த நைலான் பிரைடடு ஸ்லீவ் இருக்குது. இது வந்து லோக்கல் ஹார்ட்வேர்ஸில் கேட்டு பாருங்கள், அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இது வந்து ஸ்லீவை போட்டோமா, போட்டுட்டு சின்ன ஹீட் ஸ்ட்ரிங் பீஸ் எடுத்து, இது வந்து 10 mm ஹீட் ஸ்ட்ரிங்க்கு. இதே மாதிரி 4 ஆமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போது 4 ஆமே ரெடி. அடுத்தது இந்த 4 ஆமே அப்படியே ஓரம் வச்சுட்டு பாடிக்கு வரும். பாடியில் வந்து நம்ம ரிசீவரு, எஃப்சி, இஎஸ்சி, அப்புறம் பிடிஎக்ஸு, கேமரா மவுண்ட் இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மோட்டர் ஆமை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும், சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு இஎஸ்சியை மவுண்ட் பண்ணிடலாம். கீழே லேண்டிங்க்கு இந்த மாதிரி ஒரு 3D பிரிண்ட் இருக்குது, அதை வச்சுட்டு இந்த மாதிரி லென்த்தான ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போது ஸ்டாண்ட் ஆஃப் நம்ம போட்டுடலாம். 6 mm ஸ்க்ரூ எடுத்து இதுவும் அதே மாதிரி ரொம்ப வயலண்ட்டாக டைட் வைக்காமல்
கொஞ்சம் மாடரேட்டாக டைட் வச்சுட்டு ஓகே. மொத்தம் 8 ஸ்டாண்ட் ஆஃப். ரிசீவரில் பார்த்தீங்கன்னா சால்டரிங் பேட் இருக்குது. இன்னும் ஃபஸ்ட்டு நம்ம சால்டர் வச்சிடலாம். கிரவுண்டு 5 வோல்ட்டு டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் இருக்கும். ஃப்ளைட் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் வந்து ரிசீவரோட ஆர்எக்ஸ் ஃப்ளைட் கண்ட்ரோலர் டிஎக்ஸில் கனெக்ட் பண்ணணும். இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா T6 அந்த 6th போர்ட்டு தான் ரிசீவருக்கு. ஆர்எக்ஸை T6 டிஎக்ஸை R6 கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்துன்னா ஒயர் மட்டும் சால்டரிங் வச்சுக்கிறேன். சரிங்களா? சால்டரிங் வச்சாச்சு. ஃப்ரேமில் மாட்டிடலாம். இதுக்கெலாம் வந்து நமக்கு ஸ்க்ரூ கொடுக்கல கைஸ், அதனால் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து 1.5 mm 15 mm ஸ்க்ரூ. இதில் குட்டி ரப்பர் ஸ்டாண்ட் ஆஃப் ஒன்று போட்டு அப்புறம் நைலான் நட்டு. இந்த டைப் ரிசீவர் மட்டும் தான் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளைட் கண்ட்ரோலர் மாதிரி மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு இடத்துல டேக் அடிச்சிங்கனாலே போதும். ஓகே, ரிசீவரை மவுண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இஎஸ்சி. நெக்ஸ்ட்டு ஏர் யூனிட்டு. ஏர் யூனிட்டை வந்து டைப் சி இப்படி வெளியே தெரிகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்போது நம்ம ஏர் யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கேமராவையும் கேமராவோட கேபிளையும் ப்ளஸ் ஆண்டனா எஸ்எம்ஏ கனெக்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம லேட்டராக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போது ஜிபிஎஸ் மவுண்ட்டை வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு பேக் சைடு. இது மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். விடிஎக்ஸை ஃப்ரெண்டு கொண்டு போயிட்டேன். ரிசீவரை இங்கே கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஏன்னா விடிஎக்ஸோட கேமரா கேபிள் நமக்கு ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்ம்ஸை ஃபிட் பண்ணிடலாம். இது மற்ற 5 inch இந்த மாதிரி பில்டில் வர மாதிரி ஆர்ம்ஸுக்கு வந்து ஸ்க்ரூ வராது. ஜஸ்ட் இது இருக்குல்ல, இது வந்து இந்த கீழே இருக்க ஸ்லாட்டில் போய் உட்காரும், அவ்வளோதான். இந்த ரெண்டு ஸ்லாட், இங்கே ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்களா, இது ஒன்று. இது ரெண்டு வந்து ஒரு ஆர்முக்கு, ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு ஆர்ம். ஜஸ்ட் நீங்கள் அதில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மோட்டார் எல்லாமே நம்ம சால்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எஃப்சி வேலைலாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம டாப் லைட் வைக்க முடியும். டாப் லைட் வச்சா தான் நமக்கு இந்த ஆம்லாம் ஆடாமல் இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம அந்த ஸ்லாட்டில் தான் நிற்கிது. சரிங்களா? அதனால் நீங்கள் தூக்கி எடுத்துகிட்டுலாம் வேலை செய்ய முடியாது. அப்படியே வச்சு வேலை செஞ்சுட்டு மேலே பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இப்போது நமக்கு தேவையான ஒயரை விட்டுட்டு மீதியை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஈஸியில் மோட்டார்ஸை சால்டரிங் பண்ணிடலாம். ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். 4 weeks முன்னாடி தான் போட்டேன் பில்டிங் ப்ராசஸ். ப்ரீடின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது மோட்டர் நம்ம சால்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பவர் XT60 இருக்குல்ல, அதை வந்து நம்ம சால்டர் பண்ணிடலாம்.
அப்புறம் இது கெப்பாசிட்டர். இந்த மாதிரி ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. இது வந்து மைனஸு, எதுவுமே இல்லாதது வந்து ப்ளஸ்ஸு. சரிங்களா? மைனஸ் ப்ளஸ்ஸு ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக போடணும். ட்ரிப் இல்லை. ஓகே கைஸ், இஎஸ்சியோட சால்ரிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எஃப்சி தான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு எஃப்சியை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் ஃப்ரண்ட்டு. சரிங்களா? இப்போ எஃப்சியையும் இஎஸ்சியும் கனெக்ட் பண்ணுற பின் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ரிசீவர் நம்ம சால்டர் பண்ணிடலாம். ஒயிட் வந்து எஃப்சியில் R6 கனெக்ட் பண்ணணும், க்ரீனு T6. ஓகேங்களா? T6 க்ரீனு, நெக்ஸ்ட்டு ஜிபிஎஸ். ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ப்ளக்கு தான் இருக்கும். ஸோ அந்த ப்ளக்கை டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு ஜிபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 இருக்கும். 5 வோல்ட்டு கிரவுண்டு, டிஎக்ஸ், ஆர்எக்ஸ், அப்புறம் எஸ்டிஏ, எஸ்சிஎல் அப்படின்ட்டு 2 இருக்கும். அது வந்து I2C அப்படின்ற போர்ட்டு கனெக்டரு. அது வந்து நம்ம மேக்னோட்டோமீட்ரு, பேரோமீட்ரு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜிபிஎஸ்சில் இருந்ததுன்னா அதை வந்து ஃப்ளைட் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? டிஎக்ஸ், ஆர்எக்ஸ் தான் மாறி மாறி வரும். எஸ்டிஏ, எஸ்சிஎல் பார்த்தீங்கன்னா எஸ்டிஏ தான், எஸ்சிஎல் வந்து எஸ்சிஎல் மட்டும் தான் வந்து கனெக்ட் பண்ணணும். நீங்கள் டிஎக்ஸ், ஆர்எக்ஸ் மட்டும் மாற்றி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் வந்து ஜிபிஎஸ்சில் ஆர்எக்ஸு, இதில் வந்து T4. சரிங்களா? ஒயிட் வந்து ஜிபிஎஸ்சில் டிஎக்ஸு, ஃப்ளைட் கண்ட்ரோலரில் R4, 5 வோல்ட்டு, மேலே வந்து கிரவுண்டு. நெக்ஸ்ட் வந்து பஸரு. பஸரில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்கும். நீங்கள் டேபிள் வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ பேட்டரி ரிமூவ் பண்ணிங்கன்னா பஸர் வந்து கத்த ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஃப்ரேமுக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த மாதிரி டைமில் வந்து பேட்ரி அந்த சுவிட்சை வந்து ரீச் பண்ண முடியாது. அதனால் வெளியே எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டி விட்டுட்டிங்கன்னா எப்போனாலும் உங்களுக்கு அந்த பஸரை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதனால் நான் வந்து ஆமில் பஸரை ஒரு டேக்கை போட்டு மாட்டி விட்டுறேன். ஓகே, இதோட ஒயரை நம்ம ப்ளக் பண்ணிவிட்டேன். இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பஸரு. Z- இருக்குல்ல, இது பஸரு. 5 வோல்ட் கிரவுண்டு. நம்ம எல்இடி எதுவும் அதில் யூஸ் பண்ணல, அதனால் எல்இடி பேடு நமக்கு தேவையில்லை. கிரவுண்டு 5 வோல்ட்டு, அப்புறம் பஸர் மைனஸ். இதோட சால்டரிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனல் அசம்பிளி தான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆண்டனா ஐபெக்ஸ் கனெக்டர் இருக்குல்ல, இதை வந்து O4ல் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். O4 கேமராவோட கனெக்டர் இருக்குல்ல, அதையும் கனெக்ட் பண்ணிவிட்டு O4 மூடிட்டோன்னா அந்த வேலை முடிஞ்சுது. ஓகே, O4ஐயும் எஃப்சியும் கனெக்ட் பண்ணுற கேபிள். இந்த எஃப்சியில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் VTXோட T1, R1. அதாங்க ப்ளக் பண்ணிவிட்டு இன்னொரு 2 ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவருக்கு ஆண்டனாஸ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தோம்ல, இந்த ஆண்டனாஸ் எல்லாத்தையுமே நம்ம மவுண்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னா ஆண்டனாவை கனெக்ட் பண்ணிவிட்டு ஆமில் இப்படி வச்சு டேக் அடிச்சு விட்றேன். சரிங்களா? இல்லை டேக் போடுற மாதிரி சின்ன இது கொடுத்துருப்பாங்க, இல்லை டேக் போட்டுடலாம். சில இந்த மாதிரி மவுண்ட் 3D பிரிண்ட்டும் பண்ணி வச்சுருக்கோம். அதில் எது எது வந்து நமக்கு இங்கே இருக்குது ரிசீவர், ஆம் அங்கே இருக்குது, லென்த்து வந்து கரெக்டாக இருந்ததுன்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நான் டேரெக்டாக வந்து போட்டுறேன். சரிங்களா? இந்த பக்கம் ஒரு ஆண்டனா, இப்படி ஒரு ஆண்டனா, அதே மாதிரி இந்த 2.4 ஆண்டனா வந்து இந்த பக்கம் அந்த பக்கம். சரிங்களா? ஓகே கைஸ்,
ஆண்டனாஸ்லாம் மவுண்ட் பண்ணிட்டேன். ஆம்லேயே ஜஸ்ட்டு டேக்கை போட்டு நிப்பாட்டியாச்சு. எஃப்சியில் வர நட்டை நம்ம போட்டுடலாம். இந்த எஃப்சிக்கெலாம் நட்டுலாம் கொடுக்கல கைஸ். நானாக வந்து இந்த மாதிரி நைலான் நட்டு வந்து வாங்கி வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா. இதை தான் நான் வந்து இதில் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃப்ரேம் வந்து எதுவுமே கொடுக்கல. அவன் கொடுத்த ஸ்க்ரூவும் யூஸ் ஆகலை எஃப்சிக்கு. இந்த ஹோலி ப்ரோவும் எஃப்சி கம்பெனிக்காரனும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரூஸும் கொடுக்கல, நட்டும் கொடுக்கல. எல்லா வேலையும் முடிஞ்சுது. இந்த டாப் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த இருக்கு பாருங்க 2 ஹோல்ஸு. இதில் நம்ம மேலே ஆண்டனா மவுண்ட் பண்ணுறோம்ல, அதோட கனெக்டர். அந்த கனெக்டரை போட்டுடலாம். ஓகே, நம்ம கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டல் மவுண்ட் இருக்குது. அது நம்ம ஃபைனலாக கேமராவோடு சேர்த்து மவுண்ட் பண்ணிட்டு நம்ம உள்ளே புஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இப்போதைக்கு இந்த ஆம்லாம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குது. இப்போ ஆம் அதோட எல்லாத்துலேயுமே அந்த ஸ்லாட் இருக்குல்ல, இந்த மேலே இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்லாட்டில் வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரூ போடணும், அவ்வளோதான். இந்த பக்கம் ஸ்க்ரூவை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரு பக்கம் அமுத்துனா இன்னொரு பக்கம் வருது. ஃப்ரண்ட்டு 4 ஸ்க்ரூ போட்டேன். இப்போ பேக்கு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு இந்த கேமரா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, இந்த கேமராவோட மவுண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து O3க்கு பில்ட் பண்ணுது. இந்த ஏஓஎஸ் வெப்சைட்லேயே நமக்கு இந்த 3D பிரிண்ட்டுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. O4 அடாப்டர் O3 இந்த மவுண்ட்டில் நம்ம O4 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி நட்டு தேவை. இந்த நட்டை நம்ம இந்த இதில் ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்களா, ஓகே. இந்த மெட்டல் பீஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் வந்து இந்த கார்பன் ஃபைபர் ஒன்று கொடுத்துருப்பாங்க சின்னதாக. அதை வச்சுட்டு இந்த ஃப்ரேம்லேயே நமக்கு குட்டி ஸ்க்ரூ இருக்கும், இந்த ஃப்ளாட் ஹெட் ஸ்க்ரூ. இந்த ஃப்ளாட் ஹெட் ஸ்க்ரூவை மேலேயும் கீழே நம்ம ஸ்க்ரூ பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த ஒரு பீஸ் இருக்குல்ல, இதை எல்லாம் புஷ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த பீஸ் மாட்டிட்டோமா. இப்போது நம்ம உள்ள இந்த நட்டு வந்து ஒன்று இன்சர்ட் பண்ணோம்ல, அந்த பீஸை எடுத்து இந்த ஆங்கிளில் வச்சு இந்த பேக்கேஜிங்கில் வந்த குட்டி ஃப்ளாட் ஹெட் ஸ்க்ரூவை இன்னொரு பக்கமும் அதே மாதிரி போட்டுட்டு, இப்போ இந்த மெயின் பீஸ் இருக்குல்ல, அதில் உள்ள ஒரு ஸ்லாட் இருக்கா, இதில் ஒரு பம்ப் இருக்கா, அந்த பம்பு தூக்கி அப்படியே உள்ளே போட்டோன்னா முடிஞ்சுதா. அதே மாதிரி உள்ளே ஒரு நட்டு நம்ம இன்சர்ட் பண்ணோம்ல, இந்த ஓட்டை வழியாக இந்த ஸ்க்ரூ ஏற்றினீங்கன்னா கரெக்டாக அந்த நட்டில் போய் உட்காந்துரும். பெரிய ஸ்க்ரூவை ஏற்றிடாதீங்க, O4ல் ஓட்டை விழுந்துடும். இந்த செட்டப் அப்படியே நம்ம உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா, இந்த குட்டி ஸ்க்ரூ போடுற இது இருக்கா, மேலே வந்து 4 இடத்துல த்ரெட்டு கொடுத்துருக்காங்களா, அதை இதே மாதிரி பாட்டமில் ஓகே. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கோப்ரோ மவுண்ட் பண்ணிடலாம். கோப்ரோ மவுண்ட்டை வந்து மவுண்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா 4 இது கொடுத்து அதிலே ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பானுங்க. ஸ்க்ரூ போடுற ஸ்லாட் இருக்கும். ஸ்க்ரூவை எடுத்து 4 முறுக்கு முறுக்கினீங்கன்னா மொத்த பில்டோட வேலையே முடிஞ்சு போச்சு. ஓகே கைஸ், கேமரா ஃப்ரேம்குள்ள அடங்க மாட்டேங்குது. பட் பில்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு பக்கா. லாஸ்ட்டாக பேட்டரி grip இருக்குல்ல,